ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம், மீன் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்குருவோம். எப்போயுமே நம்ம தனியாக தான் போட்டு செய்வோம். இப்போ மசாலா மட்டும் தனியாக செய்ய போகிறோம். மஞ்சப்பொடி, சிக்கன் பொரிக்கிற மசாலா சேர்த்துக்குருவோம். இப்போ கரம் மசாலா சேர்த்துக்குருவோம். இப்போ மிளகு பொடி, ஜீரகப்பொடி சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குருவோம். அரை லெமன் சேர்த்துக்குருவோம். அரை லெமன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். ரொம்ப தண்ணி ஊற்றிக்கூடாது. மாவு பிசைகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். மாவை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கிறணும். இந்தளவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறணும். பிசைஞ்சு வச்சுட்டு மாவு ஒன்று ஒன்றா இப்போ நம்ம சூட மீன் பொரியல் தான் எப்போ பார்க்க போகிறோம். மீனை போட்டுட்டு நல்லா கருவேப்பிலை நாலு கொத்து போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறணும். நல்லா மீனை ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சோன்னா அப்போ தான் மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஊற வச்சுட்டு அடுப்பில் சட்டி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்ச ஒன்று ஏற்கனவே எண்ணெய் கொஞ்சமாக இருந்துச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ 10 நிமிஷம் ஊற வச்ச மீன் எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து சட்டியில் போட்டுக்கிடுவோம். ஒவ்வொன்றா போட்டுட்டு ஒவ்வொரு மீனும் 10 நிமிஷம் வேகணும். ஒவ்வொரு மீனை எடுத்து உள்ளே போட்டுட்டு இந்த நல்லா மீன் நல்லா சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காயவும் மீன் நல்லா மேலே பொதும்பி வருது. இப்போ 10 நிமிஷம் மீன் வெந்ததுக்கப்புறம் மீனை நல்லா திருப்பி போட்டுக்கிறணும். மீனை திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். அஞ்சு நிமிஷம் வேக போட்டோன்னே 5 நிமிஷம் வெந்தோடனே அந்த மீன் எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து சேஃப்டியாக வச்சுக்கிடுவோம். மீன் எடுத்து சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.